பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கும் இந்த காலவெளியில் நம்மை மறவாதவர் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த மறவாதவர் நம்மை நடத்துவார். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கோடி கோடி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி அப்பா. உமது இரக்கங்களுக்கு, உமது தயவுக்கு. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? இயேசுவே, எல்ரோஹி எல்ரோஹி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. கரங்களை உயர்த்தி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி 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 நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி அப்பா. எங்களை எங்க குடும்பத்தையும் எவ்வளவு கண்மணி போல நடத்தி வரீங்க. நன்றி. எபினேசரே, நீர்தான் நீர்தான் எங்களுடைய ஆதாரம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் நடத்துங்க. எங்க பிள்ளைகளுக்கு நீரே உத்தரவாதமாக இருங்க. எங்களுடைய வேலை ஸ்தலத்துல, எங்களுடைய தொழில் இடத்துல உங்களுடைய கரம் இருக்கட்டும். உங்க பிள்ளைகள் மேல இரத்த கோட்டையை வைக்கிறேனப்பா. நாங்க எடுத்துக்கொள்கிறோம்ப்பா உங்களுடைய இரத்த கோட்டையை. ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது யாருக்கெல்லாம் பலவீனங்கள், சோர்வு, மனதில் இருக்கிற காயம் வெளியில தெரியாது, அவைகள் ஆறட்டும், குணப்படுத்துங்க. தீராத வியாதிகள் இயேசுவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும். என்ன வேதனை பிள்ளைகளை அலக்களித்துக் கொண்டிருக்கிறதோ, இன்றைக்கு இந்த காலவெளியில உங்க நாமத்தை சொல்லி அவைகளை கட்டி போடுகிறேன். பிள்ளைகள் மகிமையான சந்தோஷமான வாழ்க்கை வாழட்டும். ஆமென், ஆமென், ஆமென். தேவ பிள்ளைகளை, இன்னைக்கும் நீதிமொழிகள் 23:18 நம்ம தியானிக்க போவோம். அற்புதமான வசனம். பல முறை நீங்க வாசித்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தயவு செய்து இந்த வசனத்தை நீங்க சொந்தம் கொண்டாடும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்லுது? நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அநேகர் இன்னைக்கு சில காரியத்தை நம்பி நம்பி மாதங்கள் ஓடுது, வருஷம் ஓடுது, நடக்கல. அந்த பொறுமையா இருக்க முடியல. இதனாலதான்
உள்ள என்ன நுழையுதுன்னா சுயசித்தம். ஆ? சுயசித்தம் மாத்திரம் இல்லை, அப்போ தான் நம்ம கண்ணை தூக்கி பார்க்குறோம். நம்ம பக்கத்து வீடு, இந்த அந்த வீடு, கூட வேலை பார்க்குறவன், கூட பிஸ்னஸ் பண்ணுறவன், அவன் இப்படி இருக்கிறான், நம்மளும் செய்யலாம். எப்படியோ வந்துட்டான்ல, என்னத்தையே பண்ணி வந்துட்டான், நம்ம தான் சொல்லிக்கிட்டு உட்காந்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, நீ கர்த்தரை நம்புற ஆளா இருந்தா உனக்கும் இந்த உலகத்தானுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ கர்த்தரை நம்பி ஜீவிக்கிறன்னு சொன்னா நீ அங்க பாரு, இங்க பார்க்காத. திஸ் இஸ் நாட் யுவர் டெஸ்டினி. இந்த ரிஃப்ளெக்ஷனை உள்ள கொண்டு வந்துடாதீங்க. அவன் லைஃப்ல நடக்கலாம், ஒருவேளை அது நல்ல காரியமா இருக்கலாம், அது காமன் கிரேஸ்ல வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா கடவுள் அவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவருடைய கிருபையே கொடுக்க விரும்புகிறாரு. இந்த காமன் கிரேஸுக்கும் காட்ஸ் கிரேஸுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. அந்த காமன் கிரேஸ் கொடுக்கிறவரும் கர்த்தர் தான். அவருடைய கிருபையே கொடுக்கிறதும் அவரே அந்த இடத்துக்கு வர்றதும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்பதை மறக்காதீங்க. ஒருவேளை அந்த நாட்டை ஆளுக செய்கிற அதிபதி ஒரு திட்டம் போட்டிருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, ஏழைகளுக்கு மாதந்தோறும் இந்த விஷயத்தை செய்யுங்க, அவங்களுக்கு இதை கொடுங்க, அவங்க படிப்புக்கு, அவங்க சாப்பாடுக்கு. நல்ல விஷயம்தான். அதுவே அவர்கிட்ட இருந்து வந்த திட்டம் தான், அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்த திட்டம் தான். ஒரு பர்டிகுலர் வீட்டுக்கு ஒரு நாள் அந்த பக்கம் போகும்பொழுது அந்த அதிபதி அங்கே போகிறாரு, பார்க்குறாரு, அவங்க சூழ்நிலையை பார்க்குறாரு, அவங்க அவர் மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்குறாங்க, அதெல்லாம் பார்க்குறாரு. என்ன பண்ணுறாரு, அதான் அவங்களுக்கு மாதம் மாதம் வருது இல்லை, கிடைக்கிது இல்லை, சோத்திரம் அப்படின்ட்டு போல திரும்பியும் எக்ஸ்ட்ராவாக அந்த குடும்பத்துக்கு செய்கிறாரு. அவருடைய பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுக்குறாரு. இந்த வீட்டை கட்டுங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், இந்த விஷயத்துக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன், இந்த பிள்ளைனுடைய படிப்புக்கு நான் பொறுப்பெடுக்கிறேன். பாருங்க, காமன் கிரேஸுக்கும் அந்த அதிபதி அங்கே வந்து செய்யறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அப்போ இந்த காட்ஸ் கிரேஸ்ன்றது என்னன்னா, கடவுளை நம்புறோம், அவரை நம்ம வாழ்க்கையில கொண்டு வர்றோம். அப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது, நிச்சயமாக உனக்கு முடிவுண்டு, இதை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்துங்க. நடக்குமா? இதை சொல்லிட்டு இருக்காதீங்க. மாசம்தான் ஓடுச்சு, வருஷம்தான் ஓடுச்சு, இன்னும் ஒரு வாடகை வீட்டில் இருந்து ஒரு சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு முடியல, இன்னும் இந்த சபை அடுத்த லெவலுக்கு போக முடியல, ஊழியம் அடுத்த லெவலுக்கு போக முடியல, இந்த பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போக முடியல, இந்த வேலை ஸ்தலத்திலிருந்து இன்னொரு உயர்வு கிடைக்கல, சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். பட் the word of God says very clearly, நிச்சயமாக உனக்கு முடிவு இருக்கு. அது என்ன முடிவுனா, துக்கம் இல்லை, கவலை இல்லை, அவமானம் இல்லை, தோல்வி இல்லை, வியாதி இல்லை, கஷ்டம் இல்லை, நஷ்டம் இல்லை. இது வெற்றி, இது சமாதானம், மனமகிழ்ச்சியின் வெற்றி. உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்போ கவனிங்க, அவரை நம்புங்க, அவரை நம்புங்க. அவர் ஜெயம் எடுப்பார், ஜெயம் எடுக்க வைப்பார். அவரை நம்புங்க. நம்புறவங்க வீணா போனதா சரித்திரம் இல்லை. அன்னைக்கு தானியேல் கடைசி மட்டும் நம்பினாரு. தானியேல் கர்த்தர்கிட்ட கேட்கல, ஆண்டவரே என்ன ஆண்டவரே, நான் உங்களுக்காக தான் நிற்கேன், நான் ஜெபம் பண்றத அந்த எந்த எனிமி வந்து என்ன நோட்டீஸ் பண்ணானோ அவன் கண்ணுக்கே மறைச்சிருக்கலாமே. சரி, பார்த்துட்டான். சரி, ராஜா ரொம்ப என் மேல ஃபேவர் வச்சு எப்படியாவது தப்பிக்க வைக்கலான்னு பார்த்தாரு. ஏதாவது தப்பிக்க வச்சிருக்கலாமே. அந்த நல்ல மனுஷன் எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறாரு. இந்த தீர்ப்பு வந்த உடனே சிங்க கபிக்கு போட்டிருக்கணும். ஆனா அவர் ப்ரொலாங் பண்ணிக்கிட்டு போறாரு. ஏன் ஆண்டவரே நீங்க அமைதியா இருக்கிறீங்க? கேட்கல. சிங்க கபிக்குள்ள தள்ளும் போது ஒரு அற்புதம் கர்த்தர் பண்ணியிருக்கலாம். இப்பனாவது பண்ண மாட்டீங்களான்னு அப்பயும் கேட்கல. தெரியும், என் கர்த்தர் மாறாதவர், அவருக்கு விட்டு கொடுக்க தெரியாது, கை கொடுத்து தூக்க தெரியும். என்னை எந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை இன்னைக்கு நம்மகிட்ட வரட்டும்.
கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் bless you. Bye bye.